கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். எரிகோ போன்ற தடைகளை நிர்மூலம் பண்ணுகிறவர். பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலை தடையாக இருக்க முடியவில்லை. அதுபோல உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தறிவார். அவர் உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவராக கடந்து செல்வார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் முன் சென்றாரோ, அதுபோல உங்களுக்கு முன்பாகவும் தடைகளை நீக்கி போடுகிறவராக கடந்து செல்வார் என்று இந்த நேரத்திலும் வேத வார்த்தையின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அற்புதத்தை பெற்று கொள்வதற்கு சில தடைகள் வரலாம். ஆனாலும் நீங்கள் இன்னும் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது அங்கிருந்தவர்கள் அவர்களை தடை செய்தார்கள். இருந்தாலும் அவர்கள் இன்னும் அதிகமாய் கூப்பிட்ட போது இயேசு அவர்களுடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஊழியத்தில் தடைகள் வரக்கூடும். பவுலின் ஊழியத்திலும் தடைகள் வந்தது. அவன் புற ஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களோடு பேசாத படிக்கு தடை பண்ணினார்கள். சாத்தானும் தடை செய்தான் என்று 1 தெசலோனிக்கர் 2:16-18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆவியானவர் தீமோத்தேயுவை அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக செய்தார். வேலை ஸ்தானத்தில் சில தடைகள் வரக்கூடும். உங்கள் பதவி உயர்வுக்கு, சம்பள உயர்வுக்கு அநேகர் தடைகளாக வரலாம். தானியேலை தரியு ராஜா ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். அவனுக்கு பதவி உயர்வு வருவதை கேள்விப்பட்ட பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் உயர்வுக்கு தடையாக பல சதி திட்டங்களை தீட்டினார்கள். சிங்கக்கெபியிலே போட்டார்கள். ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தானியேலுக்கு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். சில நேரங்களில் குடும்பத்தில் இருந்து தடைகள் வரக்கூடும். யோசேப்பு தன்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக வணங்கியது என்று சொன்னபோது பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தடைகளாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் மாற்றி அவனை எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாய் உண்மையாக உத்தமமாய் நடந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்களுக்குண்டான எல்லா தடைகளையும் நீக்கி இந்த பூமியில ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களை மிகவும் மகிமையான ஸ்தானத்தில் இருத்தினதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி உங்களையும் உயர்வான ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you.